வெல்கம் பேக் டு ஹேர் கேர்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ். நான் உங்கள் விஜய் ஹனி. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சென்னை டி நகருக்கு தான் வந்திருக்கோம். ஆமாங்க, வழக்கம் போல் நம்ம தேடுதல் வேட்டைக்காக தான் வந்திருக்கோம். நீளமான கூந்தல் இருக்க பெண்களை தேடி கண்டுபிடிச்சி அவங்க முடிக்கு என்ன சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி யார் கொடுக்குற டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்க பேரை வீடியோவில் கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸான கிஃப்ட் காத்துட்டு இருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடர்த்தியாக நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணுறீங்க. என்னமா பண்ணுறீங்க? ஷீக்கா கடையில் வாங்குறதா அரைக்கிறது? அரைச்சதான். யார் அம்மா ப்ரிப்பேர் பண்ணுறாங்களா? இன்னமா சீக்ரெட் என்னம்மா ஷீக்காக்கு? வாங்கி சீக்கா போட்டு வெந்தயம் போட்டு அரைப்பாங்க. சீக்கா வெந்தயம் வேற ஏதாவது ஆட் பண்ணுறீங்க? தேங்காய் எண்ணெய் என்ன யூஸ் பண்ணுறீங்கம்மா? செக்கில் ஆட்டின எண்ணெய் கூட தேங்காய் எண்ணெய் கூட ஏதாவது? அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஒன்றும் இல்லைங்க, செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் பியூர் தேங்காய் எண்ணெயும் ஷீக்கா அவங்களே வாங்கி அரைக்கிறாங்க. ஷீக்கால வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் வேற ஏதாவது பண்ணுறீங்களாம்மா முடிக்கு தனியாக? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. தேங்காய் எண்ணெய் வேணா அரைநெல்லிக்காய், தேங்காய் எண்ணெய் அரைநெல்லிக்காய், அப்புறம் என்னமா மருதாணி இலை, கரிசலாங்கண்ணி இலை, வேப்பலை, அப்புறம் என்னமா செம்பருத்தி இலை, இது எல்லாமே அரைச்சி கொஞ்சம் ஈரப்பதத்தோட காய வச்சு அது தேங்காய் எண்ணெயில போடணும். ஓகே, அது போட்டு ரெகுலரா தலைக்கு அது போட்டா நிறைய முடி வளரும். நீங்க அதை பண்ணிட்டு இருக்கீங்க? பண்றோம். இப்ப பண்ணிட்டு தான் இருக்கீங்க. செக்ல ஆட்டுற எண்ணெய் மட்டும் தான் சொன்னீங்க. நீங்க இப்பதான் சொல்றீங்க. இப்ப விட்டுட்டோம், நடுவுல விட்டோம். இப்பதான் ஓகே, அதோட ரிசல்ட் தான் இது. அப்படியா? அப்படி இல்ல, சின்ன வயசுல இருந்து நல்ல அடர்த்தியா? சின்ன வயசுல இருந்து. ஓகேம்மா. கரண் எதுவும் ஸ்பெஷலா பண்றது இல்ல. வீக்லி ட்வைஸ் ஹெட் பாத் எடுப்பேன். அண்ட் என்னன்னா ஸ்லோவா மசாஜ் பண்றது, ஹேர் கோம் பண்றது ரொம்ப ஸ்லோவா தான் பண்ணுவேன். ஹேர் கோம் பண்றப்ப ரொம்ப ஸ்லோவா இது அந்த சீப் வந்து ரொம்ப குட்டி குட்டியா இருக்கு. அந்த கேப்ல பெரிய பல் தான் யூஸ் பண்ணுவீங்க? சின்ன பல் தான் யூஸ் பண்ணுவேன். ஷாம்பூ சீக்காவா? ஷாம்பூ தான், ஹெர்பல் ஷாம்பூ, ஹெர்பல் எசன்ஸ் யூஸ் பண்றேன். ஹெர்பல் எசன்ஸ். ஓகே. உங்க அம்மாக்கு இந்த ஜீன்ல அந்த மாதிரி ஜீன்லயும் உங்க அம்மாக்கு கொஞ்சம் முடி அதிகமா தான் இருக்கும். முடி கொட்டுறது ஏதாவது இருக்கா? அது ஆப்வியஸ், அது நேச்சுரல். எல்லாருக்குமே டெய்லியுமே கொட்டும். ஸோ நம்ம யூஸ் பண்ண ஷாம்புலாம் அதுக்கு ரீசன் கிடையாது. நம்ம என்ன உள்ளே எடுத்துக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு வந்து வெளியில் நேச்சுரலாக இருக்கிறது. ஸோ நீங்கள் எடுத்துக்கிற ஷாம்புனாலேயோ மற்ற ப்ராடக்ட்ஸ்னாலேயோலாம் ஹேர் வளருறதோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாமே மித்து. ட்ரூத் அது கிடையாது. நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஹெல்த்தியாக என்ன எடுத்துக்கிறோம், ப்ளஸ் வந்து எப்படி நம்ம ஹேர் வந்து வெயில மெயின்டைன் பண்ணுறோன்றது தான். நம்ம அதுக்காக ஸ்பெஷல் ஆயிலோ ஸ்பெஷல் ஷாம்பு யூஸ் பண்ணுறதால டாக்டர் சொல்ற மாதிரி குட் நியூட்ரியன்ஸ் உள்ள என்ன எடுத்துக்கிறோமோ அது மட்டும் தான். உங்களுடைய ஹார்மோன் லெவல் எப்படி இருக்கு, ப்ளஸ் வந்து நீங்க எந்த அளவுக்கு உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல், மென்டல் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்றதும் மேட்டர்ஸ். முடி கொட்டுறதுக்கு வளர்றதுக்கு எல்லாத்துக்குமே. நீங்க இவ்வளவு அதிகமா வச்சு ஹேர் கட்லாம் பண்ணுவீங்களா? ட்ரிம் பண்ணுவேன். தலைக்கு என்ன வைக்கிறது? வாரத்துக்கு எத்தனை வாட்டி வைப்பீங்க? வீக்லி நான் ஆப்வியஸா இப்போ இன்னைக்கு நான் ஹெட் பாத் எடுக்கிறேன்னா நாளைக்கு நைட்டு அந்த மாதிரி லைட்டாக மசாஜ் பண்ணிப்பேன். நைட்டில் ஹெட் மசாஜ் லைட்டாக ஆயில் கொடுத்து மசாஜ், ரொம்ப ஆயில் அப்ளை பண்ண மாட்டேன். அதே போல் ஆயில் பாத் தான் எடுப்பேன். வீக்லி ட்வைஸ் ஆயில் பாத் எடுப்பேன். கோகனட் ஆயில், செக்கில் ஆட்டின எண்ணெயா இல்ல செக்கெண்ணெய்? நல்லெண்ணெய் ப்ளஸ் வந்து கேஸ்டர் ஆயில் மிக்ஸ் பண்ணி தான் அப்ளை பண்ணுவேன். தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் அண்ட் கேஸ்டர் ஆயில், இது மூணு. இது குவாண்டிட்டி எப்படி பண்ணிட்டு நானே சும்மா ஒரு குத்து மதிப்பா, ஆனா 3 ஆயிலும் வந்து மிக்ஸ் பண்ணி ஃபார்ம்ல அப்ளை பண்ணுவேன். அவ்வளவுதான். ஓகே பண்றீங்க. முடி எதுவுமே பண்ண மாட்டேன். என்ன கூட தேய்க்க மாட்டியா? உங்க அம்மாக்கெல்லாம் எப்படி ஹேர் க்ரோத்? எங்க அம்மாக்கெல்லாம் கம்மி. உங்க அம்மாக்கெல்லாம் கம்மி, உனக்கு மட்டும் தான் அதிகம். ஏதாவது ஒரு டிப்ஸ், இவ்வளோ நீட்டா முடி அடர்த்தியா இருக்கிறதுக்கு என்னதான் பண்றீங்க? எதுவுமே பண்ணலான்ட்டீங்க ஒரே வார்த்தை. ஏதாவது உங்களுக்கு தெரியாம சொல்றது? ஷாம்பு என்ன ஷாம்பு யூஸ் பண்றீங்க? கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு தான் யூஸ் பண்றீங்க. மாற்றி வாரத்துக்கு எத்தனை வாட்டி தலைக்கு குளிப்பீங்க? டெய்லியும் தான் குளிப்பேன். ஹேர் கட்லாம் பண்ணுவீங்களா? முடி நிறைய இருக்கு, ஹேர் கட்டே பண்ண மாட்டீங்க. இது வரைக்கும் பண்ணதே இல்லையா? லைட்டாக கீழே மட்டும் அந்த ஸ்டெப் கட்டிங் மட்டும் பண்ணுவீங்க. இப்போ உங்கள் ஹேர் க்ரோத்துக்கு எதுவுமே சீக்ரெட் கிடையாது, அதுவாக வளர்ந்துருச்சு. அப்படி தானே? கோகனட் ஆயில் கண்டினியூஸாக தேய்ப்பேன். இப்போ கோகனட் ஆயில் ஹோம்மேட் கோகனட் ஆயில் தான். ஹோம்மேட் கோகனட் ஆயில் எங்க டாட் பண்ணி தருவாங்க. டாடி. ஓகே, அது கூட ஏதாவது ஆட் பண்ணுறாங்களா? இல்ல, செம்பருத்தி மருதாணி வேற. அந்த மசாஜ் கண்டினியூஸா மசாஜ் கொடுத்தாலே போதும் ஹேருக்கு. டெய்லி நைட் மசாஜ். அப்ப டெய்லி கோகனட் ஆயில் கோகனட் ஆயில் வச்சு மசாஜ் பண்ணுவோம். மார்னிங் டெய்லி வாஷ் பண்ணுவீங்க? டெய்லி வாஷ். ஓகே. இது வரைக்கும் ஹேர் ஃபால் அந்த மாதிரி தான் இருந்திருக்கா? சென்னை வாட்டர்னால ஹேர் ஃபால் இருக்கு. சென்னை வாட்டர். அப்ப நீங்க எந்த ஊர்? சொந்த ஊர் தஞ்சாவூர். ஓகே, சென்னை தண்ணி கொஞ்சம் சாலிட்டியா இருக்கும். ஓகே,
இதுக்கு முன்னாடி ஹேர் கொட்டுறது அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கா? ஹேர் ஃபால் ஆக்சுவலாக என்னோட ஜெனட்டிக்கலி எங்கள் அம்மாவுக்கும் ஹேர் அதிகம் லென்த். எல்லாருமே சொல்ற மாதிரி இவங்களும் ஜெனட்டிக்கலி ஏதாவது அப்படிதாங்க சொல்றாங்க. அது இதெல்லாம் இல்லாம வேற ஏதாவது டிப்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் தரணும் அப்படின்னா வேற என்ன? டெய்லி ஹேர் மசாஜ், டெய்லி ஹேர் வாஷ் பண்ணணும். மெயின் இது ரெண்டு தான் பண்ணணும். ஆயில் வைக்கணும். ஆயில் வச்சு ஹேர் வாஷ் பண்ணுங்க அவ்வளோதான். ஓகே. இது ஷாம்புவா சீக்காவா என்ன யூஸ்? சீக்கிரக்காய் தான். சீக்காய் அதுவும் அரைச்சதா? எங்கள் டேட் அப்பா தான். உங்க அப்பாவை பிடிச்சா ஃபுல் சீக்கா கூட வேற ஏதாவது ஆட் பண்றாங்களா? சீக்காய் எங்கள் அப்பாவுக்கு தான் தெரியும். சீக்ரெட் அப்பாவுக்கு தான் தெரியும். கண்டிப்பா ஒரு நாள் மீட் பண்றோம். லூஸ் ஹேர் விட்டுருக்கீங்களா? இல்ல இல்லை எப்போதும் டைப் பண்ணிட்டு தான் படுப்பேன். லூஸ் ஹேர் விட்டா ஹேர் ஃபால் ஆகும். என்னோட கேர்லி ஹேர், அதனால லூஸ் ஹேர் விட மாட்டேன். எப்போதும் கேர்லி ஹேரா இருக்கு மாறுறப்ப சிக்கு இருக்கு. நான் வந்து மர சீப்பில் தான் கோம் பண்ணுவேன். அந்த பெரிய 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 பல்லு இருக்குங்களா அந்த சீப்பில் தான். உங்க அம்மாவுக்கு அப்படிதான் இருக்கு? அம்மாவுக்கும் இப்படிதான். எங்கள் அம்மாவுக்கு ஹேர் ரொம்ப லென்த் அதிகம், எங்கள் டேடிக்கும் அதிகம், எல்லாருக்குமே ஃபேமிலி. dandruff இந்த மாதிரி தான் வந்திருக்கா? இது வரைக்கும் வந்ததே இல்லை. எந்த சீக்ரெட்டும் கிடையாது. எந்த சீக்ரெட்டும் கிடையாது. உங்களுக்கு சின்ன வயசுல இப்படிதான் இருந்துச்சா? ஆமா, சின்ன வயசுல என்னோட ஹேர் நான் கட் பண்ணிட்டேன். ஏன்னா மெயின்டைன் பண்ண முடியலன்றதுனால கட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ எங்களோட ஜீனே நல்ல முடி. பட் டெய்லி இந்த தேங்காய் எண்ணெய் தடவினாவே போதும். என்ன தேங்காய் நம்ம? தேங்காய் எண்ணெய் வந்து நான் செக்கில் ஆட்டினது தான் நாங்கள் பண்ணுவோம். செக்கில் ஆட்டின எல்லாரும் சொல்ற மாதிரி இவங்க வந்து கோகோனட் ஆயில் வேற எதுவும் செக்கில் ஆட்டினது கூட வேற ஏதாவது ஆட் பண்ணிட்டீங்களாமா? நோ, நத்திங் பட் வெறும் செக்கில் ஆட்டின கரிசலாங்கண்ணின்னு சொல்லுவாங்க. கரிசலாங்கண்ணி. ஆமா. அந்த அதுவும் மருதாணி, நெல்லிக்காய் இது 3 தான் நாங்க போடுவோம். அரைச்சிட்டு அதை நல்லா காய வச்சுட்டு ஓகே அதை வந்து தேங்காய் எண்ணெய்ல பொடி பண்ணிக்கணும். அப்புறம் அது வந்து ஒன் டே தான் பண்ணுவேன், சண்டே. ஓகே. அந்த மாதிரி பண்ண ஆயில வந்து வீக்லி ஒன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஒன்ஸ் வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி ஹேர் வாஷ் வந்து டெய்லி பண்ணுவாங்களாமா? நோ, ஒன்லி சண்டே. ஒன்லி வீக்லி ஒன்ஸ் தான் பண்ணுவாங்க. அந்த ஷீக்கா போட்டுப்பாங்க. இந்த எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு நைட் ஷாம்பு யூஸ் ஷாம்பு யூஸ் பண்ணா மொத்தமா போய்டும் சொல்றாங்க. எந்த ஷாம்பா இருந்தாலும் அது கெமிக்கல் தான். ஓகே. சீக்கா தான் பெஸ்ட். வெளிய எங்கயா போயிட்டா டஸ்ட் ஆகும்லமா, dandruff வரும்ல, அதுக்கு ஏதாவது ப்ரிவிஷன் ஏதாவது பண்றீங்களா? இல்ல, dandruff இது வரைக்கும் வரல. ஹேர் ஃபால் இருக்கும், அது டிபெண்ட்ஸ் அப்ப நம்ம ஃபுட், நம்ம கிளைமேட் அந்த மாதிரி இருக்கும். பட் ஆனா ஹேர் வந்து 3 இயர்ஸ்ல ஒரு வாட்டி கண்டிப்பா கொட்டும். அதுக்கப்புறம் மத்தவங்க விட கரெக்டா மெயின்டைன் பண்ணா மத்தவங்க கொட்டுறதை விட நான் கம்மியா வந்து நார்மலா அதுக்கு டேப்லெட் எடுக்கிறதோ இதுவோ வேண்டாம். அப்படி வேஸ்ட் ஆஃப் டைம் தான் இல்லையா? வேஸ்ட் தான். மெயினா குட் நியூட்ரிஷன், ஹேருக்கு உடம்புக்கு நல்ல குட் நியூட்ரிஷன் எடுத்தாலே ஹெல்த் வந்து நல்லா இருக்கும். ஹேர் அயன் சம்பந்தப்பட்ட எல்லா ஃபுட்டும் எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொரு ஃபுட்டுமா ஏதாவது சஜஷன் சொல்லணும்? மெயினா பேரிச்சம்பழம் எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழம், கருவேப்பிலை சொல்லுவாங்கல்ல, கருவேப்பிலை சாப்பிடலாம். ஹேர் வந்து சூப்பரா மெயின்டைன் பண்றீங்க. இன்னும் சீக்ரெட் மெயின்டைன் பண்றீங்க. இன்னும் ஏதாவது பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு டிப்ஸ் கொடுக்கணும்னா? கோகோனட் ஆயில் யூஸ் கோகோனட் ஆயில். என்ன கோகோனட் ஆயில்? வாட் டைப் ஆஃப்? பேராஷூட் கோகோனட் ஆயில். ஹேர் growth நிறைய இருக்குல்ல, அப்படின்னா என்ன நீங்க பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு என்ன சொல்வீங்க? This because of my grandparents are also having this much. எந்த லாங்குவேஜ்ல போனாலும் இதே தாங்க சொல்றாங்க, ஜீன். ஓகே. ஹேர் பேக் அந்த மாதிரி ஏதாவது போடுறீங்களா? மென்தலு தெரியுமா? வெந்தயம். ஓ, வெந்தயம். ஓகே. வெந்தயம் வேற? கர்ட், ஹைபிஸ்கஸ் லீஃப். వెందయం, కర్డ్, హైబిస్కస్ లీఫ్ 3 కలిపి మిక్స్ చేసి హెయిర్ కి ప్యాక్ లాగా వేసుకోవాలి. சப் டைட்டில் நானே சொல்றேன். 3த்தையும் கலந்து ஹேர் பேக்கை வந்து ஹேருக்கு வந்து அப்ளை பண்றாங்க. எவ்வளவு நாளைக்கு? வீக்லி ட்வைஸ் வந்து அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணிடுவீங்க. பிஃபோர் ஹெட் பாத் ஆல்சோ கொஞ்சம் ஆயில் తో மர்தனா மசாஜ் இதை வந்து அப்ளை பண்ணிடுவாங்க. அதுக்கு தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி ஹேர்ல வந்து மசாஜ் ஆயில் போட்டு மசாஜ் பண்ணுவாங்க. கோகோனட் ஆயில் போட்டு தானே? கருவேப்பிலை, செம்பருத்தி பூ, மருதாணி இலை, அவ்வளவுதான். அதை எண்ணெயில போட்டு அரைச்சிட்டு காய்ச்சணுமா? அரைச்சிட்டு காய்ச்சணும். வடிகட்டி எடுத்து தேங்காய் எண்ணெய் கூட செக்கில் ஆட்டின எண்ணெயா இல்ல பேராஷூட் அந்த மாதிரி எந்த நைட்ல நல்லா அப்ளை பண்ணிட்டு மார்னிங் குளிச்சா நல்லா இருக்கும். இப்போ டெய்லி வாஷ் பண்ணணுமா? டெய்லி வாஷ் எல்லாம் இல்ல, டெய்லி தேய்க்கலாம். வீக்லி 2 days வாஷ் பண்ணுவீங்க. நீங்க இவ்வளவு ஹேர் கட் பண்ணிருக்கீங்களா? ஆமா, கட் பண்ணி வளருது. கட் பண்ணியும் வளர்ந்துகிட்டே இருக்கு. dandruff அந்த மாதிரி ஏதாவது? எனக்கு எதுவும் இல்ல, இது வரைக்கும் வந்தது இல்ல. ஹேர் ஃபால்ன்ற மாதிரி அப்படி எதுவுமே இல்ல. இந்த இதை யூஸ் பண்ணிட்டு முடி கொட்டாது. நீங்க சின்ன வயசுல அதான் யூஸ் பண்ணீங்க. என்னதான் பரம்பரையா முடி இருந்தாலும் அதை கரெக்டா மெயின்டைன் பண்ணாதான் அது வந்து நல்லா இருக்கும். சூப்பரா மெயின்டைன் பண்றீங்க. ரொம்ப நன்றி. இது பாக்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்.
தேங்க்யூம்மா தேங்க்யூ. என்னங்க இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்களா, ரொம்ப பிடிச்சிருக்கோம் நம்புறேன். யார் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ, யாருடைய ஹேர் உங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிச்சோ அவங்க பேரை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைசிங்கான கிஃப்ட் காத்துட்டு இருக்கு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் மணி. டாடா, டேக் கேர், பை பை.